ஹெட்ஃபோன் பேச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் மரியான் படத்தில் வரக்கூடிய சீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீன் ஆரம்பிக்கும் போது மரியான் ஒரு போட்டு பக்கத்தில் நின்றுட்டு தன்னுடைய நண்பர் சர்க்கரையை கூப்பிடுவார். மாப்பிள்ள அதான் அது வந்துருச்சுல அப்படின்னு மரியான் சொல்லுவார் சர்க்கரையை பார்த்து. எதில்? அதான் அது மேலே எனக்கு அது வந்துருச்சுல, இது தெரியும்ல அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவார். மாப்பிள்ள நான் அதை பார்க்கணும்ல, அதுக்கு சர்க்கரை எதை பார்க்கணும் அப்படிங்கப்ப பனிமலரை பார்க்கணும் அப்படி சொல்லுவார். இப்போ எப்படி குட்டியாருன்னு சொல்லி சக்கரை கிளம்ப போகும்போது, இப்போ வேணாம் மிளகு சோறு சூப்பராக செய்யும், ராவில் இங்கே சொல்கிறியா அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்லுவார். தெரியும்ல அப்படின்னு சொல்லி சக்கரை துள்ளி குதிச்சு ஓடும்போது அந்த சீனை பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்கும். சீலி அம்மா என்னைக்கு இல்லாமல் என் மகன் சோறு கொண்டு வர சொல்லியிருக்கேன், ஆளை வேற காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சர்க்கரையும் பனிமலரும் என்ட்ரி கொடுப்பாங்க. அப்போ பனிமலர் சர்க்கரையை பார்த்து, காலையில் எப்படி சொன்னேன், இதோட 50வது தடவை சொல்கிறேன் அப்படின்னு சக்கரை காலையில் மரியான் சொன்ன அந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு இருந்த இந்த சீலி அம்மா அவங்க 2 பேர்த்தையும் விரட்டி அடிச்சிடுவாங்க. இந்த ஒரு வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் இந்த சீனுக்காக தான். இந்த சீன் ஆரம்பிக்கும் போது மரியான், குட்டியாண்டி, சக்கரை 3 பேருமே கடல் ஓரமாக உட்காந்து சரக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்ன மாப்பிள்ள, இவர் என்னை ஏமாத்து கோவிலுக்கு கூட்டி போவாராம், கொடுக்காத கடனை வசூல் பண்ண ஊர் ஊரா தெரு தெருவா கூட்டி போவாராம், பனிமலர் அப்படியே பாசமலர் ரேஞ்சுக்கு நினைச்சு பார்ப்பாராம். காண்டாம இருக்கும், இனிமே இந்த மாதிரி லூசுத்தனமா வச்சுக்க மாட்டால அப்படின்னு சக்கரையை பார்த்து மரியான் ஒரு வெறுப்போட பேசிட்டு இருப்பார். இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த குட்டியாண்டி, மாப்பிள்ள உன்ட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு மரியானை பார்த்து கேட்பார். மரியான் குட்டியாண்டியை பார்த்து, ஏன் 5 கேளு, 6 தான் கேள் அப்படின்னு கேளடி செல்லம் அப்படின்னு சொல்லுவார். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த பிள்ளை நீ தான் வாழ்ந்துட்டு இருக்கா, அவளையும் ஒதுக்குற அப்படின்னு குட்டியாண்டி மரியானை பார்த்து கேட்பார். அதுக்கு பதில் சொல்ல காத்திருந்த மரியான் அவனுடைய வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் கோர்ல ஒரு பிஜிஎம்ன்றது ஓடும். ஏஆர் ரஹ்மான் அருமை அமைச்சிருந்திருப்பார். மரியான் குட்டியாண்டியை பார்த்து, உனக்கெல்லாம் வயசாச்சே தவிர விவரமே தெரில, குட்டியாண்டி தும்ச கூட எங்கள் அப்பா போய் கடலில் சேர்த்ததுலேருந்து சீலி அந்த குடும்பத்தை கரைச்சி கொட்டிகிட்டு இருக்கா, அந்த பிள்ளையை மட்டும் எப்படி ஒத்துக்குவா, அப்படியே அந்த பிள்ளையை மீறி நான் கட்டிட்டு வந்தாலும் பனிதான் நிம்மதியாக இருந்துருமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வலது காலில் கொசுன்றது கிடைக்கும். அதை அப்படியே தட்டிட்டு அவங்களாம் அப்படியே நிம்மதியாக இருக்கட்டுமே, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு இந்த கடல் தான், ஜாலியாக குடிக்கிறா இருந்தால் என்னோட சேர்ந்து குடிங்க, இதே மேட்டராக பேசிகிட்டு இருந்தால் படுத்துவங்க மரியான்னு சொல்லுவார். சர்க்கரையை பார்த்துட்டு மரியான், என்னப்பா முறைக்கிற, அடிச்சு விடாது. மரியானுக்கு ஒரு வகையில் பனிமலரோட சேரணுங்கிறது ஒரு ஆசை இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும் போல் அந்த சீன் பார்க்கும்போது தன்னுடைய அம்மாவையும் பனிமலரையும் சேர்த்து பார்த்து ஒருவேளை ஒத்துக்கிறக்க வழி இருக்கான்னு ஒரு முன்னோட்டை பார்த்துருந்துருக்கலாம் போல். ஒத்து வரலன்னு தெரிஞ்சுட்டு அவர் தான் மனசில் வச்சுருந்த எல்லா ஆசையுமே மறந்துட்டாருன்னு எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது தோணுது.